Now add the fresh curry leaves for the aroma. Wow, it smells amazing already, Amma. Welcome to Samri Cooking. ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, வேர்க்கடலை பொடி, மெயின் இன்க்ரீடியண்ட்டே முருங்கைக்காய் தான். ஒரு 5-6 முருங்கைக்காயை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் அந்த நறுக்கின முருங்கைக்காவை போடுங்க. 1 டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க. 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது கலந்து விட்டுட்டு அதை நம்ம வேக வைக்கணும். அதனால் ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த முருங்கைக்காய் மசாலா சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு சாம்பார் ரசத்தோடலாம் சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு அதை வேக விட்டுருங்க. இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் வற்றியாச்சு. இப்போது இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டோன்னே நம்ம அடுத்தது அந்த மசாலா செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகை போடுங்க. கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பை அதோட போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த நறுக்கி வச்ச 10 பல் பூண்டை இதோட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு பூண்டை நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதோட சேர்த்துருங்க. அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. வெங்காயத்தை அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம முருங்கைக்காயில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் பார்த்து உப்பை போடுங்க. இந்த வெங்காயம், தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பை போடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா வேக வச்ச முருங்கைக்காவை அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வேக விட்டுருங்க. எல்லாம் இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் வெந்து மசிஞ்சு இந்த மசாலாவோட எல்லாம் நல்லா கலந்து வந்துடும். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம அந்த வேர்க்கடலை பொடியை சேர்க்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலை பொடி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூவும் சேர்க்கலாம். ஆனால் வேர்க்கடலை பொடி போடும்போது வறுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து அதில் பொடி பண்ணி சேர்த்துருங்க. சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முருங்கைக்காவோட அந்த வேர்க்கடலை பொடி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்ததுன்னா சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம், தயிருக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.